வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் நம்ம பிளட்ஸிக்கான 2வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு இட் இஸ் ஃபார் தை சேக் அப்படின்னு வச்சுருக்காங்க. எபிசோடோட ஓப்பனிங்கே நம்ம ஹீரோயின் சாயா அக்கா வந்து ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக. அந்த மான்ஸ்டரும் பார்க்க ஒரு பெருசாக ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது. அதோட கை நகமெல்லாம் பார்க்க ரொம்பவே கூர்மையாக இருக்குது. ஸோ ஓப்பனிங் சீன்லேயே ரொம்ப பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல் அந்த மாஸ்டர் வந்து நம்ம அக்காவை போட்டு புரட்டி எடுக்க அப்புறம் மூஞ்சியில் ஸ்க்ராட்ச் போட்டுரும். நம்ம ஹீரோயினி அக்காவும் அந்த மான்ஸ்டரும் 2 பேருமே ஃபைட் பண்ணிவிட்டு ஒரு கல்லோட எஜ்ஜில் போய் நிற்கிறாங்க. ஃபைட் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம அக்காவை தள்ளி விட்டுருது. அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அட்டாக் பண்ண அந்த மான்ஸ்டர் பறந்து வருது. நம்ம அக்கா கிட்ட அந்த ஸ்வாட் இருக்குதுல எடுத்து ஒரே சீவு தான். அந்த மான்ஸ்டரோட தலை துண்டாக போய் உடம்பு வந்து பார்க்க அப்படியே ரத்த பீச்சிக்கிட்டு தெறிக்க விழுந்து செத்து போயிடும். அவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்த்தர் பேசுகிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நினைக்கலாம் மனுஷங்க உருவாகிறதுக்கு நேரம் தான் பொறுப்பேற்றுக்குதுன்னு. நிறையா மக்களை சந்திக்கும் போது நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது, அதுக்கு நிறைய டைமும் எடுத்துக்குது. என்னவா இருந்தானே அது எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் பேச முடியுது. சாயா அக்கா சண்டையை முடிச்சுட்டு வழக்கம் போல் நான் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு புறம்பட்டு கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. எப்பவும் போல் பாட்டு பாடிட்டு போவாங்களா, அதே மாதிரி பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்குறாங்க. நான் இன்றைக்கி காலையில் நேரமே எந்திரிச்சேன், எங்கள் அப்பாவுக்கு நான் உதவி செஞ்சேன், அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் அப்பா சொன்னார் இன்றைக்கி மழை வராது, ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாமே ஓகே தான் வெதர் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த பாட்டை வந்து கெஃபே வச்சு நடத்திட்டு இருக்கிறாருல ஃபுமிட்டோ, அவர் வந்து கேட்டுருவார், பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே சாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு ஃபுமிட்டோ வந்து, ஐயோ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டிங்களா? ஆமாம் நான் கேட்டுட்டேன், ரொம்பவே நல்லா இருந்தது, சீர்ஃபுல்லாக பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாயா அக்காவும் உள்ளே போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஃபுமிட்டோ என்ன பண்ணுவாருன்னா, நம்ம சாயா அக்கா பாடின மாதிரி அவர் திருப்பி பாட ஆரம்பிப்பார். எங்கள் அப்பா சொன்னார் இன்றைக்கி மழை வராது, அதனால் இன்றைக்கி நாள் எல்லாம் ஓகேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். சாயா அக்கா கையோ நீங்கள் அதை பாடாதீங்க ப்ளீஸ், எனக்கு சையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அக்காவும் வெக்கப்படுவாங்க. நீ எந்த பாட்டு பாடினாலும் உங்கள் அப்பாவை அதில் இழுக்காமல் பாட மாட்ட போல இருக்கே அப்படின்னு மாதிரி ஃபுமிட்டோ சொல்லுவார். எங்கள் அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், உங்கள் அப்பா என்ன வெதர் ஃபோர்காஸ்டராக, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஃபுமிட்டோ கேட்பார். கண்டிப்பாக அவர் இல்லைனாலும் ஆனால் அவர் சொல்கிறது என்றைக்குமே தப்பாக போனதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க கண்டிப்பாக எஸ் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லுவாங்க. ஃபுமிட்டோ இருந்துக்கிட்டு நம்ம சாயாக்கு ஒரு புதுவிதமான டிஷ்ஷை கொடுப்பாரு சாப்பிட சொல்லி. அது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு க்யூப் ஷேப்பில் ஒரு பிங்க் கலரில் இருக்கும், பார்க்கவே சாஃப்டாக இருக்கும். இது என்ன ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, இது பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க நம்ம சாயாக்கா. அதுக்கு வந்து ஃபுமிட்டோ என்ன சொல்லுவார்னா, குமாவே அப்படின்னு சொல்லுவார். இந்த கடையோட பேர் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சாயாக்கா கேட்பாங்க. அந்த டிஷ் எடுத்து நம்ம அக்கா சாப்பிட்டு பார்ப்பாங்க. இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபுமிட்டோ எடுத்துக்கிட்டே இந்த டிஷ் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்பாரு. இது ரொம்ப உண்மையிலேயே டெலிஷியஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா சொல்லுவாங்க. நல்ல வேலை, நான் கூட பிடிக்காதோன்னு நினச்சேன். இல்லை நீங்கள் என்ன சமைச்சாலும், நீங்கள் உங்கள் கடையில் என்ன சமைச்சாலும் அது எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அக்காவும் சொல்லுவாங்க. உண்மையை சொன்னால் இது உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறீங்க ஃபுமிட்டோ, இது எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா வந்து என் கூட சாப்பிட்றதுக்கே டைம் இருக்காது சேர்ந்து சாப்பிட, அவர் ரொம்ப பிஸி மேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் தனியாக அவருக்குன்னு அந்த ஸ்வீட்டை தனியாக வச்சுருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுமிட்டோ சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட எப்போவுமே கூலாக ஆக்ட் பண்ணுவார். என்ன சொல்கிறீங்க, அவர் எப்போவுமே கூல் காய் தான், என்கிட்ட அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ண மாட்டார். எந்த ஒரு அடால்ட்டுமே மற்றவங்க முன்னாடி ஸ்வீட்டை வந்து வேணாம் தான் சொல்லுவாங்க, பட் யாரும் இல்லாத போது ஸ்வீட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபுமிட்டோ சொல்லுவார். அதே மாதிரி தான் அவங்க அப்பா முன்னாடி வந்து கூலாக ஆக்ட் பண்ணுவார், பட் அவருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம சாயாக்கா பிளாக் காஃபியும் குடிச்சிட்டு அந்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. எப்பவும் போல் வழக்கமாக போல் பாட்டு பாடிட்டே போயிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு டாக்கை பார்ப்பாங்களா, அதே டாக்கை திரும்பவும் நம்ம அக்கா பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்றைக்கி அதை எப்படியாவது தொட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கிட்ட போவாங்க அந்த டாக்கை. பட் அந்த டாக்கை அப்படியே கையை முன்னாடி கொண்டு வர அந்த டாக்கு அப்படியே பின்னாடியே போயிடும், பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் கிட்ட வரும்போது அந்த டாக்கு ஓடி போயிடும் பயந்துட்டு. அப்புறம் நம்ம அக்காவும் சரி இதை போய் துரத்தி பிடிக்கிறதுலாம் டைம் ஆயிரும், நம்மளுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. வழக்கம் போல் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இன்றைக்கி என்னாச்சு ஏன் லேட்டு அப்படின்னு கேட்க, இன்றைக்கி வந்து ஒரு தொலைஞ்சு போன ஒரு நாய் பார்க்க அந்த மாதிரி தான் இருந்தது, தொலைஞ்சு போன மாதிரி தான் இருந்தது. அந்த நாய் வந்து சரின்ட்டு எடுத்து தொடலான்னு போனால், பட் அது என்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கப்புறம் இட்ஸுக்கி டோமோஃபூஸ்னு ஒருத்தர் வரும். அவனை எல்லாருமே அங்கே இருக்கிற ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்மேன் தான் கூப்பிடுவாங்க. பட் அவர் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை டோமோஃபூஸானே கூப்பிடலாம், நீங்கள் சேர்மேன்லாம் கூப்பிட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்ப. திடீர்னு அந்த நேரம் பார்த்து அவங்க மிஸ்ஸு வந்துடுவாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அதுக்கு டோக்கிசானேன் அப்படின்னு வருது. அவன் எப்போவுமே லேட்டாக வந்துட்டு இருப்பான் டெய்லியும். அவனும் லேட்டாக வரதை பார்த்துட்டு இன்றைக்கி லேட்டாக நீயே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு
டோக்கிசான் என்ன சொல்லுவான்னா, சாரி லேட்டாக வந்ததுக்கு அப்படின்னு சொல்லுவான். இது உன் மனசாரிலேருந்து சாரி வரல போலவே அப்படின்ற மாதிரி டீச்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் பாட்டு போய் உட்காந்துருவான். நெக்ஸ்ட்டு லஞ்ச் டைம் வந்துடும். நம்ம அக்கா சாயா, அதுக்கப்புறம் நோனோ நீமி, அந்த 2 ட்வின் சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க, அப்புறம் யூகா மீனோ, அப்புறம் டொமோபுசா, இவங்க 5 பேர் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. சாயாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே டொமோபுசா கேட்பான், சாயா நீ சமைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை இது நான் சமைச்சது இல்லை, ஃபுமிட்டோ தான் எனக்கு சமைச்சு தருவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஃபுமிட்டோவை யார் அதுன்னு கேட்கும்போது, இந்த டவுன்லேயே அவர் கேஃபே வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு, அவரோட கடை தான் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பாடு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டவுன்லேயே அது ஒரே ஒரு கேஃபே தான் இருக்குதாம்மா. ஸோ அப்படின்னு அந்த ஃபுமிட்டோவோட ராமாயணத்தை பாடிட்டு இருப்பாங்க நம்ம அக்கா வழக்கம் போல். அதுக்கப்புறம் நோனோ நீனி சிஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பேக்கரி இருக்குது இந்த டவுனில், அங்கே வந்து ப்ரெட் எல்லாமே சூப்பராக இருக்கும், நான் அங்கே தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டோக்கிசானே பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பான். நம்ம சாயாக்கா பார்த்துட்டு நீ சாப்பிட்டே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் இன்னும் சாப்பிடல, நான் போய் தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஓ நீ அப்படி பண்ணக்கூடாது, உனக்கு எப்போ பசிக்குமோ அப்போ நீ சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற சாப்பாடு எடுத்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் டோக்கிசானையால் அந்த ஃபுட்டை பார்த்துட்டு அவனும் சாப்பிடாமல் இருக்க முடியல. ஸோ அவனும் வேணான்னு சொல்லி ஃபஸ்ட்டு மறுப்பான், அதுக்கப்புறம் சாப்பிட்ருவான். சாப்பிட்டு இது எப்படி நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி சாயாக்கா கேட்பாங்க. அவனும் ஓ பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி, இப்போ எதுக்கு நீ நன்றி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. நீ என் ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னில்ல, அதுக்கு தான் நன்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா சொல்லுவாங்க. டோக்கிசான் என்ன பண்ணுறான்னா, நம்ம அக்காவுக்கு அந்த மான்ஸ்டர் கூட சண்டையில் அடிபட்டுரும்ல ஃபேஸில். ஸோ நம்ம அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, பேண்டேஜ் போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் டோக்கிசானே மூஞ்சியில் கை வச்சுட்டு, இது உனக்கு தழும்பாயிடக்கூடாது நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவான். அவன் போகிறதே பார்த்துட்டு அப்படியே அங்கேயே நிற்பாங்க அசையாமல். திடீர்னு அவங்களுக்கு அந்த லைட்டு தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த ஒளி. அதை பார்த்துட்டு அதை கேட்ச் பிடிக்கலான்னு அவங்க கையை தூக்குவாங்க. திடீர்னு அது எஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்ன நீ அங்கேயே இருக்க போறியா ஒரு நாள் ஃபுல்லாக, இல்லை வந்து இங்கே சாப்பிட போறியா, நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பதறி போய் ஐயோ அப்படின்ட்டு எப்பவும் போல் வழக்கம் போல் ஓடி வருவாங்க. ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவாங்க. சாயாக்கா எப்பவும் போல் பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு போவாங்க. அங்கே முன்னாடி வாசலில் அவங்க அப்பா நின்றுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் இங்கே இருக்கிற எல்லா புக்லேயுமே படிச்சுட்டேன், அந்த ஏஜ்டு ஒன்ஸை பற்றி இங்கே எந்த புக்லேயுமே குறிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து மக்களை சாப்பிடக்கூடிய ரொம்ப கொடூரமான இது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு மான்ஸ்டர். எங்கள் எல்லாத்த விட அந்த மான்ஸ்டரை பற்றி உனக்கு தான் அது நல்லாவே தெரியும், எப்படி சண்டை போடணும்னு எல்லாமே உனக்கு தெரியும், அதை அழிக்கக்கூடிய வெப்பனும் உங்ககிட்ட தான் இருக்குது, கொஸ்டின்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடோட நேமை ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ தான் அந்த ஸ்வாடோட நேமே ரிவீல் பண்ணுறாங்க. அதோட பேர் கொஸ்டின்ட்டோ. உங்கள் அம்மா வந்து இந்த ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணும்போது, அந்த மான்ஸ்டர் ஏஜ் ஒன்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது அவங்களும் அதில் தோக்கப்பட்டாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் தான் உங்கள் அம்மாவும் செத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, கண்டிப்பாக நான் சாக போகிறதில்ல, இந்த வில்லேஜையும் காப்பாற்ற உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கேருந்து போகிறாங்க. ரொம்ப தூரம் போகிறாங்க. மலையில் ஒரு மான்ஸ்டர் இருக்குது. பென்டனில் ஒரு மான்ஸ்டர் வரும் தெரியுமா, ஒரு செடியாட்ட கொடூரமாக பெரிய செடியாட்ட அல்டிமேட் ஸ்வாம்பயராக கூட மாதிரி டிஃபீட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் அங்கே நிற்கிது. நம்ம அக்காவும் போய் ஃபைட் பண்ண போகிறாங்க. அது வந்து டென்டாக்கிள்ஸ் வச்சு பயங்கரமாக நம்ம அக்காவை தாக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் டாச் பண்ண பார்க்குறாங்க. பட் அந்த டென்டாக்கிள்ஸ்லேருந்து வாய் அப்படியே முளைச்சி வந்து அட்டாக் பண்ண வருது. பட் எப்படி டாச் பண்ண பார்க்குறாங்க, மலை கீழே இருக்கிற மரத்தில் போய் மோதி கீழே விழுந்துடுறாங்க. அங்கே பெரிய வாட்டரும் இருக்குது. அதுக்குள்ளே 2 பேரும் தண்ணி கடியில் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம அக்காவும் அந்த மான்ஸ்டரும். நம்ம அக்கா கையில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ராட்சே போட்டுருது அந்த மான்ஸ்டரு. அதுக்கப்புறம் இன்னும் அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே நீச்சல் அடித்து போய் இன்னொரு குகையாட்டு இருக்கும். எந்திரிச்சு வரும்போது அந்த குகைக்குள்ளே 2 பேரும் போயிடுவாங்க. போய் நம்ம அக்கா கையில் அடிபட்டுரும்ல, வலி தாங்க முடியாமல் அப்படியே கையை பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மான்ஸ்டரும் மேலே ஒரு பாறையாட்டு இருக்கும், அதிலிருந்து ஒளிஞ்சிருந்து நம்ம அக்காவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும். ஏலியன் படத்தில் வாய்க்குள்ளே இருந்து இன்னொரு வாயை வச்சு அட்டாக் பண்ண வரும்ல அந்த ஏலியன், அதே மாதிரி இதுவும் அந்த மான்ஸ்டரும் பண்ண வரும். அந்த அக்கா எப்படியோ ஒரு கட்டையை எடுத்து அந்த வாய்க்குள்ளே சொருகிடுவாங்க, அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ளே. அப்புறம் அந்த ஸ்வாடை வச்சு அந்த மான்ஸ்டரோட வாயை வந்து 4 பழந்து அப்புறம் வெட்டி ஒரு பீஸ் விடாமல் மொத்தமாக வெட்டிடுவாங்க. கடைசி பீஸ் அந்த டென்டாக்கிள்ஸ்லேருந்து வாய் கடைசியாக வந்து எட்டி பார்க்கும். அதையும் ஒரு ஸ்வாடை வச்சு ஒரே குத்தி அந்த சண்டையில் ஜெயிச்சிருவாங்க. அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மலை உச்சிக்கு போய் அப்படியே நிலாவை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காருவாங்க, வழி தாங்க முடியாமல். அதோட அந்த எபிசோடு முடிச்சு வச்சுருப்பாங்க. அடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னா இதோட சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அடுத்த எபிசோடில் தான் இந்த மான்ஸ்டர்லாம் ஏன் வருது, ஏன் அட்டாக் பண்ணுது, மனுஷங்களை சாப்பிடுதுன்னு ஒரு மான்ஸ்டர் வந்து ஹிண்ட்டு கொடுக்கும். ஸோ ஓகே ட்ரீமர்ஸ், நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.